அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்க்க போவது என்னன்னா, கிராம தெய்வத்தை பற்றி. கிராம தெய்வம் தென் மாநிலத்தில் தென் மாவட்டத்திலேருந்து சுடலமட சுவாமி, கருப்பசாமி, எசக்கியம்மன், பேச்சியம்மன், வனப்பேச்சியம்மன், இப்படி பிரம்மசக்தி, இப்படி கிராம தெய்வங்கள் பல தெய்வங்கள் இருக்குது. அந்த கிராம தெய்வங்கள் ஒவ்வொன்றுமே பெரிய தெய்வங்களோட அவதாரம் தான் கிராம தெய்வங்கள். சிவனோட அம்சம் சிவன் அம்சம் சுடலமட சுவாமி, சிவனோட அம்சம். அதேமாதிரி பார்வதியின் அம்சமாக பேச்சியம்மன், வனப்பேச்சியம்மன், பிரம்மசக்தி, இப்படி கிராம தெய்வங்களில் இருக்கிற அம்சம் அம்பாளோட ரூபம் பூரா கிராம தெய்வங்கள் பூரா அம்பாள் ரூபம். அது எப்படி நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் என்ன ஏதுன்னு கேட்காதுங்க. ஒவ்வொரு கைலாயத்தில் ஒவ்வொருமே அம்பாள் சின்ன தப்பு பண்ணியிருப்பாங்க, கடவுள் சின்ன தப்பு பண்ணியிருப்பாங்க. அம்பாள் சின்ன தப்பு பண்ணியிருப்பார், சிவனார் சின்ன தப்பு பண்ணியிருப்பார். உடனே அம்பாள் சிவனாருக்கு சாபம் விடுறது. சரி, அது அம்பாள் தப்பு பண்ணால் சிவனார் ஒரு சாபம் விடுறது. அப்படி சாபம் விட்ட பிறகு அவங்க அந்த நீ பூலகத்தில் பிறப்பா, அந்த பூலகத்துக்கு பிறந்தோடனே அந்த கடைசியில் இப்படி தான் இருக்கும், சாவு இப்படி தான் உன்னோட இது இருக்கும், நிலைமை இருக்கும். ஏன் அந்த மக்களுக்கு அதுக்கப்புறம் அங்கேருந்து அருள் பழிப்பா, இதுதான் உன்னுடைய இது அப்படின்னு சொல்லிட்டு சாமி அனுப்பிவிட்ருவாங்க. அப்படியே பூலோகத்துலேருந்து பிறக்கிறது தான் அந்த கிராம தெய்வங்கள். பூலோகத்துலேருந்து மனிதனாக இறந்து அதுக்கப்புறம் அதுதான் யாருன்னு உணர்ந்து அதுக்கப்புறம் அவங்க தெய்வ நிலையில் எட்டி சிவனாட்ட போய் நின்று சிவனாட்ட போய் கேட்கும்போது நான் யாருன்னு கேட்கும்போது நீ தான் அம்பாளோட மறு வடிவம் அப்படின்னு கேட்குறது. அங்கே போனால் சுடமடத்தை போனால் அங்கே நீ தான் சிவனோட அம்சம் அப்படின்னு சொல்கிறது. இப்படி தான் இந்த கிராம தெய்வங்கள். ஆனால் சுடலமடசாமி பற்றி சொல்லணும்னா அவர் கைலாயத்திலே பிறந்தவர். கிராம தெய்வத்தில் சுடலமடசாமி கைலாயத்திலே பிறந்தார். அவர் ஒரு இடம் காக்காட்சி மலையை சொல்லலாம். ஆனால் அதுக்கு முன்னாடியே நிறைய இடத்துக்கு சுடலமடசாமி வந்துட்டார். எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய கோயில். எல்லோரும் சொல்லுவாங்க கிராமத்தில் தான் இந்த இடத்துல தான் மொத இறங்கினார், இந்த இடத்துல தான். அப்படிலாம் கிடையாது. அவர் 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு பெரிய பெரிய கோயிலில் பார்த்தீங்கன்னா சிவனார் கோயில் பார்த்தீங்கன்னா கொடிக்கம்பத்தில் இருப்பார். கம்பத்தில் கொடி மரத்தில் அவர் இருப்பார். கொடி மரத்தில் கொடிமாடன், கொடிக்கொம்ப மாடன், இப்படி தேரடை மாடன் இப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருப்பார். ஆனால் அப்படி சொன்னால் 1000-2000 வருஷம்னு சொல்ல முடியாது, 5000 வருஷத்துக்கு அப்புறம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் கிராம தெய்வங்களுக்குள்ளே அவங்க வந்தார். கிராமத்துக்குள்ளே இந்த மக்களை அடிப்படைன்னு சொல்லிட்டு கிராமத்துக்குள்ளே ஒரு அவதாரம் எடுத்து கிராமத்துக்குள்ளே வந்தார். கிராமத்துக்குள்ளே அவதாரம் எடுக்கணும்னா ஒரு நல்லவன் நல்லதே பண்ணிகிட்டு இருப்பான், திடீர்னு ஒருத்தன் வெட்டி கொண்டுப்பான், ஒருத்தன் அவனை ஏமாந்துப்பான், அந்த தற்கொலை பண்ணுறது இல்லைன்னா வெட்டி கொண்டுப்பான், அவன் நேராக போய் சாமிகிட்ட முறையிடுறது. அது சுடலமடசாமி அவதாரமாக வருது. இப்படி தெய்வங்கள் சுடலமடசாமி பூரா அந்த பெரிய பெரிய கோயில், சிவனார் கோயில், பெருமாள் கோயில், இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் கொடி மரத்துலேருந்து காவலாக இருக்குது. அதுமாரி சிவனோட அம்சம் தான். அதுமாதிரி சங்கிலி பூதாத்தாரை சொல்லலாம். அதுவுமே அந்த தெய்வம் அப்படி தான். சங்கிலி பூதாத்தார் அப்படி தான். கிராம தெய்வம்னு சொல்லுவாங்க, கிராம தெய்வத்தும் கிடையாது. அவங்க பெரிய பெரிய கோயில்னா அவங்க கூடம் வாங்கிட்டாங்க. அங்கே தான் கூடம் வாங்கணும். பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லையப்பர் கோயில் சொல்லலாம், அங்கே தான் அவங்க கூடம் வாங்கியிருப்பாங்க. அதேமாரி திருச்செந்தூர் முருகர் கோயிலை சொல்லலாம். சங்கிலி பூதாத்தை கூடம் வாங்கின இடம் திருச்செந்தூர் முருகர் கோயிலை சொல்லலாம். முருகன் கோயிலில் மேலே வாசல் வலதுப்புறத்தில் அவர் கூட வாங்கி இருக்கார். நம்ம யார்? சங்கிலி பூதாத்தார். இதை தெரிஞ்சுக்கணும், மக்கள்லாம் இதை தெரிஞ்சுக்கணும். கிராமத்துக்கு தான் சுடலமடசாமி, எசக்கியம்மன், பேச்சியம்மன், சங்கிலி பூதாத்தார், கருப்பசாமி இப்படிப்பட்ட தெய்வங்கள் கிராமத்தில் தான் அவதாரம் பண்ணி வந்தான்னு இல்லை. அவங்க பெரிய பெரிய கோயில் கொடிமர காவலனாக தேரடை மாடனாக அங்கே தான் அவதாரம் எடுத்து அங்கே கூட வாங்குது. அப்போ இந்த கிராம மக்கள்கிட்ட கூட அப்புறம் சுடலமடசாமி சிவலபுரிக்கு வந்திருக்காரு. சிவலபுரிலேருந்து எங்கேயோ அப்படியே விரிஞ்சு போயிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்க ஒவ்வொரு இடமா பெரிய பெரிய கோயிலில் இடங்க வாங்கிட்டாங்க. சுசீந்திரம் தானுமலை கோயிலில் வெள்ளமட சுவாமின்னு ஒரு சுவாமி இருக்குது. அதுமாதிரி நம்ம திருச்செந்தூருக்கு பக்கத்தில் இருக்குன்னு போனால் சங்கிலி பூதாத்தார். அதுமாதிரி தேரடி மாடன், திருச்செந்தூர் கோயிலில் தேரடி மாடன் இருக்குது. இப்படி தான் அந்த தெய்வங்கள் அந்தந்த காவலுக்கு அங்கங்கே இருக்காங்க. அதனால் கிராமத்தில் தான் 1000 வருஷம் ஆச்சு, 200 வருஷம் ஆச்சு, 2000 வருஷம் ஆச்சு இந்த கிராம தெய்வங்கள் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆதியிலேயே தெய்வம், ஆதியே சிவனாக தெய்வம். அது சாப்பிட்டு சிவனுக்கு அம்பாள் சாப்பிட்ருப்பா, அம்பாளுக்கு சிவன் சாப்பிட்ருப்பாங்க. அதனால் அந்த பூலகத்தில் அப்படி பிறப்பை எடுத்து இருக்காங்க. அதேமாரி உங்களுக்கு நன்றாக தெரியும் கருப்பசாமி யாருன்னு உங்களுக்கு தெரியும். ராமரோட 11 கொஸ்டின் சண்டை உங்களுக்கு தெரியும். சீதாதேவி காட்டுக்கு போனது உங்களுக்கு, சீதாதேவி காட்டுக்கு போனது தெரியும். ராமர்கிட்ட சண்டை போட்டு
சேர்ந்து அது ஒரு குழந்தை உருவாகி, லவன்னு ஒரு குழந்தை உருவாகி, திருப்பி காட்டில் போய் தவம் இருக்க போய், அங்கே போய் குஷன்னு ஒரு குழந்தை த முனிவரால் உருவாகி, அங்கே தான் குஷன் கருப்பசாமியாக அவதாரம் எடுத்து வரார். இந்த கதையை சொன்னோன்னா கொஞ்சம் விரிவாக்கமாக சொல்லணும், அது நேரம் ஆயிடும். அதனால தான் நான் சொல்லாமல் இருக்கேன். அந்த இதை அடுத்த நான் பார்ட் 2ல நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி தான் கருப்பசாமி அவதாரம். கருப்பசாமி அதுக்கப்புறம் அந்த குஷன் அவதாரம் எடுத்து, பிறகு கருப்பசாமி அவதாரம் எடுத்து, பிறகு சாஸ்தா படைகள். சாஸ்தா படைகள் வந்து ஒவ்வொரு சாமியும் எங்கே தென் மாவட்டத்துக்கு வராங்க, தென் மாவட்டத்துலேருந்து சாஸ்தா படைகளில் ஒவ்வொன்றா சேர்றாங்க. இப்படியாக இது கிராம தெய்வங்களும் சரி, கிராம தெய்வம்னு சொல்லுவாங்க, எல்லாமே பெருந்தெய்வம் தான். நம்ம தான் பிரித்து பார்க்கணும். யாரோ ஒருத்தன் சொல்கிறான், அவங்க தெய்வம் இப்படி, உங்கள் தெய்வம் பேய், உங்கள் தெய்வம் இப்படி, கிராம தெய்வம் அப்படி இப்படின்னா அதெல்லாம் கிடையாது. நம்மளை வாழ வைக்க அந்த தெய்வம் தான். ஏன்னா பேச்சியம்மன், பிரம்மசக்தி, இசக்கியம்மன் இவங்கெல்லாம் குழந்தை வரத்தை கொடுக்குறவங்க. நல்ல அன்பாக, ஏன்னா நம்ம என்ன சாப்பிடுவோம், கறி மீன் இந்த விஷயங்களை சாப்பிடுவோம். பிராமணர்கள் அவங்க வேறு எதுவும் சாப்பிடுவாங்க. நம்ம கறி மீன் சாப்பிட்டா அவங்க நம்ம வணங்குற சாமி அதான் கேட்பாங்க. நீ என்ன சாப்பிட்றியோ அதான் கேட்டு நான் அந்த இதை எடுப்பேன். ஆதிசங்கரர் ஒருத்தருக்கு ஒரு ஊருக்குள்ளே போய்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு காட்டு வழியாக ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருந்த ஒரு கிராமத்துக்குள்ள. அங்கே பார்த்தா ஒரு காளி ரூபத்தில் காவலுக்கு அந்த எல்லை காவலுக்காக ஒரு காளி அம்மன்றது. அந்த காளி அவதாரம் எடுத்த பிறகு ஈட்டியை வச்சுட்டு பல்லுகள்லாம் வச்சுட்டு வளர்ந்து நிற்கும். அப்போ ஆதிசங்கரர் பார்க்குறாரு, பார்த்துட்டு அம்மான்னு கூப்பிட்றாரு. அம்மான்னு கூப்பிட்டோன்னே காளியம்மா என்னடா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பைரவன்ட்டுக்கா நம்ம அம்மான்னு கூப்பிட்றானே அப்படின்ட்டு காளியம்மா இப்படி எட்டி பார்த்து என்னடா இவ்வளோ பெரிய அவதாரத்தில் இருக்க, நீ என்ன வந்து அம்மான்னு கூப்பிட்றியான்னு கேட்குறேன். அம்மா நீ இந்த உலகத்தையே படைச்சவ, எதுக்கு இந்த இடத்துல இப்படி இருக்க, ஏன் இந்த அவதாரம் கோலம் அப்படின்னு ஆதிசங்கரர் கேட்குறாரு. அதுக்கு காளியம்மா சொல்கிறா, எப்பா இந்த மக்கள் என்ன இப்படி தான் வணங்குறாங்க, இந்த மக்கள் என்ன சாப்பிட்றாங்களோ அதை தான் நானும் சாப்பிடுவேன். இந்த மக்கள் எப்படி அருவா வச்சுட்டு சண்டை போடுறாங்களோ அதேமாதிரி தான் நானும் இவங்களுக்கு அவதாரம் எடுத்துணும் இப்படி நிற்கிறேன். அதனால இந்த அவதாரத்துலாம் இப்படி இருக்கேன். அதே மாதிரி தான் இசக்கியம்மன் பேச்சியம்மாலாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் மக்கள் எப்படி என்ன சாப்பிட்றாங்களோ, என்ன வணங்குறாங்களோ அப்படி தான் இருப்பாங்க. அதை பார்த்திங்கன்னா சண்டைக்கும் சரி, போருக்கும் சரி, எல்லாமே நம்ம வாழை எடுத்து அறிவாக எடுத்து அப்படியே இருக்கிறதுனால தான் அந்த அம்மன் கடவுள் பேச்சியம்மன், பிரம்மசக்தி, இசக்கியம்மன், இருளாயி, கற்பாயி இப்படிலாம் நம்மளுக்காண்டி அவங்க வந்து அவதாரம் எடுத்து. ஆனால் குழந்தை வரத்தில் பேச்சியம்மன் மிஞ்சி எந்த தெய்வமும் கிடையாது. குழந்தை வரம் கிடைக்கல பெஸ்ட்டு. அதே மாதிரி ஞானம் கிடைக்கல இப்போ பெஸ்ட்டு கிராம தெய்வங்கள். ஞானம் ஒரு நல்ல சித்தராக ஞானமாக கிடைக்க வேண்டிய ஒரு இது இந்த பேச்சியம்மன், இசக்கியம்மன்ட்டு இருக்குது. அவ்வளோ பெரிய பவர் உள்ள தெய்வங்கள் அவங்ககிட்ட நம்ம உடனே என்ன கேட்டாலும் அவங்களுக்கு கிடைக்கும். சரி, இவங்கெல்லாம் பெரிய தெய்வங்கள் தான், சிவன் தான், அம்பாள்ன்ட்டு உங்களுக்கு ஏதாவது சாட்சி இருக்கான்னு கேட்டால் இருக்குது. லலிதா சகஸ்ரநாமத்திலே இருக்குது. கிராம தெய்வம் அம்பாளோட 1000 நாமவெளியில் ஒவ்வொரு நாமவெளியில் இருந்து 350 370க்கு அப்புறம் அந்த வரிகள் பூரா இருக்குது. நம்ம அதில் 300க்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஒவ்வொரு சகஸ்ரநாமத்துலையும் கிராம தெய்வங்கள் எப்படி வருவாங்க, இப்படி வருவாங்க, இந்த இடத்துல பிள்ளை பேர் பார்க்க வருவாங்க, பாட்டியாக வருவாங்க, இப்போ கிளையாக வருவாங்க, பிள்ளை பேர் பார்க்க. அது மாதிரி தான் பேச்சணும். இப்படி இந்த ரூபத்தில் இந்த இதில் வருவாங்க, இதில் வருவாங்க அப்படின்னு சொல்லி அதில் இருக்குது. உங்களுக்கு தேவையான தக்கன் தலையெடுத்த தலைவன் மாடன்னு சொல்லுவாங்க. தக்கன் யார்? சிவனோட மாமனார், அம்பாளோட அப்பா, யார்? பார்வதி தேவியோட அப்பா. அந்த கதையிலையும் பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு வரம் கொடுத்து, அவங்களுக்கு ஒரு தலையும் கொடுத்து, அதை தலைவன் மாடன்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த தக்கனும் சிவனோட அம்சம் தான். தக்கனும் சிவனோட அம்சம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சொடலமாட சாமி கோயில் இருக்குன்னா அதுக்கு நேர எதிராக கொம்பு மாட சுவாமி, கரை மாடன் இப்படி தான் ஏகப்பட்ட கோயில் இருக்கும். கொம்பு மாட சாமி, மாடசாமினாலே பெரிய கோயில் போனால் அங்கே சிவன் முன்னாடி யார் இருப்பா? நந்தியா பகவான் தான் இருப்பார். யார்? பெரிய கோயிலுமே பாருங்கள், சிவனுக்கு முன்னாடி நந்தியா பகவான் தான் இருப்பார். அந்த நந்தி பகவான் தான் சுடலமாட சாமி கோயிலில் கிராம தெய்வமாக சுடலமாட சாமி இங்கே இருக்காருன்னா அவருக்கு முன்னாடி கொம்பு மாட சாமியாக இருக்கிறார். இப்படிதான் உங்களுக்கு இன்னொன்று விஷயம்னா சிவனை சுற்றி ஏகப்பட்ட தெய்வங்கள் இருக்கும். ஒரு பெரிய கோயில் இருந்தால் சிவனை சுற்றி ஏகப்பட்ட பெருமாள், விஷ்ணு எல்லா தெய்வங்களும் பிரம்மாவுக்கு கூட அந்த இடத்துல இருப்பாங்க. அதே மாதிரி தான் 21 தேவாதைகள்னு சொல்லுவாங்க சொடலமாட சாமி. இதில் 21 தேவாதைகள்னு சொன்னால் யாரெல்லாம்னா அங்கேயே வந்துடுவாங்க. பெருமாள் சிவனந்த பெருமாளாக வந்துடுவார். பார்வதி வந்துடுவார். பார்வதி அம்மனோட இதாக பேச்சியம்மன் பிரம்மசக்தி வந்துடும். இசக்கியம்மன் வந்துடும். இப்படி அங்கே பெரிய கோயில் என்ன இருக்கோ அதே மாதிரி அவதாரம் எடுத்து இந்த சின்ன கிராமத்தில் இவங்க இப்படி தான் இருப்பாங்கன்ட்டு அதில் இருப்பாங்க. வெட்ட வெளியில் இருப்பாங்க. 21 தேவாதைன்னு சொல்லுவாங்க. எங்கே பார்த்தாலும் கர்ப்பசாமியாக இருந்தாலும் சரி, சொடலமாட சாமியாக இருந்தாலும் 21 தேவாதைகளோடு தான் அவங்க இருப்பாங்க. இந்த 21 தேவாதைகள் அவங்க கிட்ட இருக்க தெய்வங்கள் தான் எல்லாமே. பெரிய கோயில் என்ன இருக்காங்களோ, இப்போ பெருமாள் கோயில் என்ன இருக்கோ, பெருமாள் கோயில் ஏகப்பட்ட தெய்வங்கள் இருக்கலாம். அதே மாதிரி தான் எங்கள் கிராமத்தில் அது 21 தேவாதையாக வந்து மக்கள்கிட்ட படப்பு வாங்கி, நான் என் பட வார சூழலோடு தான் நான் வந்திருக்கேன், என் படப்பழத்தோடு தான் வந்திருக்கேன்
அப்படின்னு சொல்லிட்டு அந்த 21 தேவாலயம் கூட வாங்கி கிராம மக்கள்கிட்ட இருக்குது. அங்கே பார்த்தா சிவனா நினச்சா சொடலமட சாமி, பெருமாளை நினச்சா சிவனந்த பெருமாள் வந்துடுவார், பார்வதியாக இருந்தால் பேச்சியம்மா வந்துடும். இப்படி தான் நம்ம அது வந்து எந்த கன்ஃபியூஸும் வேண்டாம். இது வந்து அவங்களோட அவதாரம். இப்படி ஒரு இடத்துல அப்படி இருப்பாங்க, ஒரு இடத்துல இப்படி இருப்பாங்க. கண்ணப்ப நாயனார் கதை உங்களுக்கு தெரியும். அவரால் படைக்க முடியல, கறியை வச்சு படைச்சாரு. நம்ம தன்னால் என்ன முடியுமோ அதை வச்சு படைப்பாங்க. அதே மாதிரி தான் கிராமத்தில் மக்கள் அந்த காலத்தில் ஒரு வசதி இல்லைன்னா ஏதாவது ஒன்று படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு படைச்சி அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் அந்த கிராம தெய்வங்கள் ரொம்ப பவரானது. ஏன்னா ஒரு விஷயம்னா பெரிய கோயில் இருக்கவங்க அதுக்கு பூசை புனஸ்காரம் பண்ணி வேதங்கள் 4 வேதங்கள் சொன்னால் தான் அவங்களுக்கு பவர் வரும். ஆனால் இது அப்படி இல்லை. ஒரு கடைசி வெள்ளியோ வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு சூடை தேர்த்தி வச்சா ஒரு மனுஷனோட உள்ள இறங்கி அந்த தெய்வம் பேசும். அந்த காலத்தில் ஒரு மனுஷனோட உள்ள இறங்கி அந்த சொடலமட சாமி பவராக பேசும். அப்பவுமே அவன் சித்தனாயிரும். அவன் என்ன இப்போ சொல்கிறான், அப்போ ஒரு 100 வருஷத்துக்கு கூட இப்படி தான் இருந்துச்சு. ஒரு வாக்கு சொன்னால் அந்த வாக்கு பழிக்கும். சொடலமட சாமி கோயிலும் சரி, கருப்பசாமி கோயிலும் சொல்லி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி சாமியாடி வந்து சொன்னால் பழிக்கும். அது நான் இப்போ பிராமணர்கள் 4 வேதங்கள் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த கற்றுக்கிட்ட அவங்க கற்றுக்கிட்ட பிறகு தான் அவங்களுக்கு அந்த சக்தி கிடைக்கும். ஆனால் ஒரு கிராமத்தில் ஒரு சூடத்தை ஏற்றி வச்சு அந்த தெய்வங்கள்ட்ட என்றைக்கா ஒரு நாளைக்கு கும்பிட்டா அந்த 100 வருஷம் கூட அந்த பவர் அவங்களுக்கு கிடைச்சதுனால இன்றைக்கி நிறைய ஏகப்பட்ட சொடலமட சாமி கோவில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி அந்த பவர் அப்படி இல்லை. எந்த கோயிலுமே இல்லைன்னு சொல்லலாம். கடவுளை வந்து அப்படி அமைதியாக இருக்காங்க. எல்லாம் இந்த உலகத்தை எப்படி பார்க்கலாம் அப்படி இருக்காங்க. ஏன்னா மனுஷனுக்குள்ளே கலி இருக்கான். கலி வந்து அந்த காலத்தில் அரக்கனாக வந்தான், அசுரனாக வந்தான், அப்படி எல்லாமே வந்தான். அசுரன் அழிக்கைக்கு நிறைய அவதாரங்கள் எடுத்தாங்க. அரக்கன் அழிக்கைக்கு நிறைய அவதாரங்கள் எடுத்தாங்க. சொடலமட சாமி கதையிலே பெரும்புலைன்னு ஒருத்தன் 1008 பெரும்புலை, ஒரு பெரும்புலை கிடையாது, 1008 பெரும்புலை. அவன் வந்து அவனை பார்த்தீங்கன்னா தெரியுமா, பெரிய மாந்திரவாதி. நம்ம நினைப்போம் பெரிய மாந்திரவாதி. அவனை வந்து பெரிய அரக்கன் தான், அசுரன் தான். அவனை அழிக்க தான் இங்கே பூலகத்தில் கைலாயத்துலேருந்து பூலகத்தில் சொடலமட சாமி அவதாரம் எடுத்து அவனை அழித்தது காரணமே அதான். அவனை அழித்து அவன் வம்சமே ஏற்படாது. அவன் வம்சம் ஒரு சொட்டு ரத்தத்துலேருந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சட்டத்துலேருந்து இன்னொரு அசுரம் பிறப்பான். அதுமாரி அவன் கருவையை அடித்து அங்கே அழித்து கொண்டாரு. இருந்தாலும் அவனை அழித்தாலும் அவனுக்கு ஒரு இது கொடுத்து அவனுக்கு ஒரு சக்தியை கொடுத்து அவனுமே ஒரு தெய்வத்தை தான் ஆகணும். புலமாடத்தி அவங்க குடும்பத்தில் எல்லாத்தையும் அப்படி தான் ஆக்கினார். புலமாடத்தி இப்படி தான் மந்திரமூர்த்தி, இப்படியே சாமி வந்து அவங்களுக்கு வரத்தை கொடுத்து ஒரு இடத்துல கோயிலை கட்டி அவங்களுக்கு ஒரு வரத்தை கொடுத்து இருக்க வச்சார். ரொம்ப நன்றி. இதை பார்த்ததுக்கு அனைவருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.